கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கிருபை நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை உண்டாக்கினதே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தான் இல்லையா? நம்மை மறந்து ஆராதிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் பழக வேண்டும். ஸ்தோத்திரம் இல்லையா? 141வது சங்கீதம் 2வது வசனம் நினைக்கிறேன். ஆமென். என்னுடைய கை எடுப்பு அந்திப்பலியாக இருக்கிறது அப்படின்னா அதுல 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் அப்ரைஸ்ட் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அப்ரைட் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, லிஃப்டட் அப் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்திப்பலி, எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் எலியா வந்து அப்படின்னா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கையை உயர்த்தினாலே அது அந்திப்பலியா இருக்குதுப்பா இல்லையா? நம்முடைய கெஸ்டர்ஸ், நம்முடைய செய்கைகள் கூட அந்திப்பலியா இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு அவர்கள் ஆமென் பலிகளா புறா குஞ்சுகளையும் இல்லையா, காடைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் மாடுகளையும் கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாங்க உற்சாக பலி. ஆமென். 10 நரம்பு வீணையினால நான் கர்த்தரை துதிக்கும் போதே, உற்சாகமா பாடும் போதே அது பலியாக மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.